வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். டெலிவரி மருந்து குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பில் வானல் வச்சு ஆன் பண்ணிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். ஒரு கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேங்க. நல்லெண்ணெயில் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு இன்னும் தேவைனாலே சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போது நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு, உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து பொரிச்சுக்கலாங்க. இதை பாருங்கள், கடுகு பொரிஞ்சதும் நான் 2 பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பூண்டு வேணும்னாலும் சேர்த்துக்குங்க. பூண்டு நிறைய சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌனாக ஆகணுங்க. இங்கே பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நான் பெரிய சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஆனியனும் நிறைய சேர்த்துக்கணுங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது நான் ஆனியனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கணுங்க. இங்கே பாருங்கள், ஆனியன் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க. நல்லா கொலைய தக்காளியை வேக வச்சுட்டு தான் மசாலா சேர்க்கணும். இப்போது மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கொலைய வெந்துருச்சு. இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது நாட்டு மருந்து கடையில எல்லாம் கிடைக்குங்க. இந்த டெலிவரி பவுடர் செலவு பவுடர்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இதிலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று காரம் இருக்கும், ஒன்று காரம் இல்லாமல் இருக்கும். இது காரம் இல்லாத பவுடரு. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது காரத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம். நிறைய பவுடரில் காரம் இருக்கும், அதுவே போதுமானது. நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. டெலிவரி செலவு பவுடர்னு கொடுங்கன்னு கேளுங்க, கொடுப்பாங்க. நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா வாசனையாக கம கமன்னு இருக்குங்க இந்த பவுடர் போட்டு குழம்பு வச்சிங்களேன்னா. நான் புளி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு. இதை கரைசல் சேர்த்துக்கலாங்க. இதில் கரைச்சி இங்கே பாருங்கள், புளி கரைசல் சேர்த்தாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், நான் நிறைய ஆனியன் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து 3 தான் வச்சுருக்கேன். பூண்டும் நிறைய சேர்த்துருக்கேன். குழம்பு பாருங்கள், இந்த பவுட்ரு கலந்தது எவ்வளோ திக்காகிடுச்சு புளி தண்ணி சேர்த்த உடனே. இப்போது 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நான். பாருங்கள், இப்போது திக்காக தான் இருக்குது. உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் குழம்பு அதிகமாக வேணும்னாலே தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்கு. கொதிச்சு நல்லா திக்காவும் ரொம்ப திக்காவும் ஆயிடுச்சு. இந்த அளவு கொதிச்சா போதுங்க. இப்போது கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிக்கலாம் நம்ம. குழம்பு பாருங்கள் எப்படி இருக்கு திக்கா. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறாங்க நான். அவ்வளோதாங்க, ஈஸியான முறையில் டேஸ்டியான மருந்து குழம்பு நல்லா கமகமன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது டெலிவரி ஆனவங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஜென்ஸு கூட சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. அடிக்கடிக்கு கோல்டு ஆகிறவங்களும் சாப்பிட்லாங்க. இது கோல்டெல்லாம் பிடிக்காது, நல்லா இருக்குங்க. சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கோல்டு ஆகாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். நீங்கள் இதில் கருவோடும் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. அடுத்த வீடியோவில் நான் அதை செஞ்சு காட்டுறேங்க எப்படி செய்யணுன்ட்டு. நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கமகமன்ற வாசனையாகவும் இருக்குங்க அந்த குழம்பு. 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. இதுக்கு மேலே நீங்கள் நல்லெண்ணெய் வேணும்னாலே எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றி கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.